இறைச்சிக்கு மாற்றா சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விழான்னா ஒவ்வொரு கல்லூரி வளாகத்திலையும், ஒவ்வொரு பள்ளி வளாகத்திலையும், ஒவ்வொரு அலுவலகத்திலையும் எங்க பார்த்தாலும் பலா உருவாக்கிட்டாலே கூனிங் அல்லது தின்னிங் சொல்றது ஒரு காம்புக்கு ஒன்றுதான் விடணும். அப்போ ஆரோக்கியமா இருக்கும், ஒரே சைஸா இருக்கும், திரட்சியா இருக்கும், அதனுடைய தரமும் நல்லா இருக்கும். பலாவில் என்ன வேதிப்பொருள் இருக்குது, அதில் உள்ள சத்துக்கள் என்ன இருக்குது, இது எப்படி ஆரோக்கியத்துக்கு உதவுது? பலாவில் மாவுச்சத்து இருக்குங்க, புரதச்சத்து இருக்குது, கொழுப்பு ரொம்ப குறைவாக இருக்குது. நம்ம அந்த சின்ன தாது பொருள் சொல்லணும், கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், இதெல்லாம் நம்ம எலும்புக்கும் நம்ம ஆரோக்கியத்துக்கும் தேவையான பொருட்கள். இந்த வைட்டமின் சி இருக்குது, வைட்டமின் ஏ இருக்குது. இது மாதிரி எல்லாமே செறிஞ்ச ஒரு அற்புதமான ஒரு சரிவிகித உணவுன்னு எடுத்துக்கலாம். இதில் இப்போ அண்டை நாடுகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கறிக்கு மாற்றாக பயன்படுத்துகிறாங்க. வேகன் மீட், அதாவது ஆல்டர்னேட்டிவ் மீட். இறைச்சிக்கு மாற்றாக சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான டெக்ஸ்சர்னு சொல்கிறது. அதாவது அது அவிச்ச பிறகு இதனுடைய தன்மை ஒரு கறி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதில் நம்ம சமைச்சோம்னா மட்டனில் செய்யக்கூடிய மஞ்சூரியன் செய்யலாம், ஃப்ரை செய்யலாம், பிரியாணி செய்யலாம், மட்டன்லேருந்து என்ன செய்யலாமோ சூப் செய்யலாம். எது செஞ்சாலும் அதனுடைய தன்மை கிட்டத்தட்ட இறைச்சிக்கு ஈடாக இருக்கிறதால மாமிசம் சாப்பிடாதவங்களும் இது இறைச்சி மாதிரி சாப்பிடலாம். ஒரு ரொம்ப பிடித்தமான உணவாக நமக்கு கிடைக்கும். இது அதில் இருக்கக்கூடிய ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாம் ஒரு கலவை நமக்கு ஆரோக்கியத்தை கூட்டும், ஆயுளை கூட்டும். இந்த பலாவை மட்டும் சாப்பிட்டோம்னா 100 வருஷம் வாழலாங்க நீங்களாம். ஏன் அப்படின்னா இதில் மருந்து அடிக்கணும்னு அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் ஒரு தடவை மருந்து அடித்தா போதும். மருந்துன்னா நீங்கள் வேப்பெண்ணெய், வேம்பு சார்ந்த பொருட்களை அடித்தா போதும். பெரிய மருந்துகள் அடிக்கணும். இப்போ நீங்கள் கத்திரிக்காயெல்லாம் போட்டிங்கன்னா 3 நாளைக்கு ஒரு தடவை அடிக்கணும். அவரைன்னா 3 நாளைக்கு ஒரு தடவை அடிக்கணும். அப்படி இல்லைன்னா ஓட்டை விழுந்துடும், வாங்க மாட்டாங்க மார்க்கெட்டில். இது அப்படி இல்லை. பிஞ்சில் 10 நாள் 15 நாள் அந்த பிஞ்சுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டா பின்னாடி தேவையில்லை. நீங்கள் சின்ன ஒரு பேப்பர் கவரை போட்டு எந்த மருந்து அடிக்காமல் ஒரு மரம்னா பாதுகாக்கலாம். இல்லை நிறைய மரங்கள் இருக்கா, வேப்பெண்ணெயோ இல்லை வேம்பு இலை கரைசலோ, வேப்பங்கொட்டை கரைசலோ, இல்லை புங்க எண்ணெயோ, இல்லை 5 இலை கரைசல்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இயற்கையான பூச்சி விரட்டிகளை பயன்படுத்தியே இதை பாதுகாக்க முடியும். பாதுகாத்தோம்னா இயற்கையான உணவு உற்பத்திக்கு மிக சிறந்த பயிர் பலா மட்டும்தான். உற்பத்தியும் கிடைக்கும், விஷமில்லாத உணவும் கிடைக்கும். இதை யாருக்கும் சாப்பிட தெரியலன்றதான் என்னுடைய ரொம்ப வருத்தம். என்னென்ன வகையெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்றது கேரளா, மகாராஷ்டிராவில் இருக்கவங்களாம் இந்த உணவு இல்லாமல் விழாக்கள் இல்லை. ஒரு விழான்னா பலா பப்படம் இருக்கணும், பலாக்கறி இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது விழா இல்லை, நிறைவான விழா இல்லை. விருந்தினர் போனால் பலாக்கறி இருக்கணும், பலாக்கறி வைக்கலாம், அது விருந்து இல்லை. ஆனால் இங்கே பலாவை சமைக்கிறதுக்கு சிரமன்ற ஒரு சிந்தனையில் வாழ்ந்துட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய ஆயுசு என்னன்னா சராசரி ஆயுள் 60-65க்குள்ளே முடங்கிடுது. கேரளாவில் 80லேருந்து 100 வரைக்கும் இருக்குது. யார் இதை சொல்ல முடியும்? அவங்க ஆரோக்கியம், அவங்க தினசரி உணவில் ஒரு பழம் இல்லாமல் இருப்பதில்லை, ஒரு பலா அவியல் இல்லாமல் இருப்பதில்லை. அவங்க தோட்டத்தில் பலா இருந்துக்கிட்டே இருக்கும், அவங்க நிலத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். தேவைப்படும் போது எடுத்துகிட்டு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுவாங்க. இலங்கையில் பார்த்தோம்னா அவங்க ஒரு காய்கறி மார்க்கெட் போனோன்னா பலாவுடைய கொத்துக்காய் இல்லாமல் இருக்க ஒரு அம்மாவோ ஒரு ஆளோ சிறு துண்டுகளாக வெட்டி கிலோ 50 ரூபாயிலேருந்து 100 ரூபா. பெங்களூருக்கோ மற்ற மகாராஷ்டிரா போனோன்னா ஒரு கிலோ 200 ரூபா. வெளிநாட்டெல்லாம் அதனுடைய விலை டாலர் கணக்கில் பன்மடங்கு 4 மடங்கு அதிகமாக இருக்கும். $10 போகும் ஒரு கிலோ. ஆக இது விலை மதிப்பில்லாத உணவை தரக்கூடியது பலா. ஆரோக்கியத்துக்கு பின்னாடி பலா இருக்குது. பலாவை சாப்பிட்டோம்னா மனுஷனுக்கு எந்த வியாதியையும் அண்ட விடாது. இப்போ இந்த பலாமரம் ஒரு சுற்றுச்சூழலுக்கு உகந்ததா? இப்போ சில டிம்பர் மரங்கள்லாம் சுற்றுச்சூழலுக்கு உகந்தது இல்லைன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி பலாவோட இலையில் மக்கக்கூடிய தன்மையில் இது மாறுபாடு இருக்குமா? இது நீர் ஆழத்தை பெருக்குமா? இதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். பலாமரம் ஒரு பசுமை மாறா காட்டில் இருக்கக்கூடிய பசுமை மாறா மரம். ஆண்டு முழுவதும் அது இலையோடு தான் இருக்கும், பச்சை இலையோடு தான் இருக்கும். இது இதை எங்கே வளர்த்தாலும் அந்த இருக்கக்கூடிய இடத்துல
மைக்ரோ கிளைமேட்னு சொல்கிறது. காற்றினுடைய ஈரப்பதத்தை அதிகரித்து கொடுக்கும். அதனால் மேகத்தை குளிர வச்சு மழை மேகங்கள் இருக்கும்போது அந்த கிராமத்தில் எங்கெல்லாம் பலா இருக்கோ அங்கெல்லாம் நிறைய மழை கிடைக்கும். அதாவது சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக வந்து உலகமே உற்று நோக்கிட்டு இருக்கு. பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் இந்த பலா வந்து. வீட்டுக்கு வீடு ஒரு மரம். எந்த விவசாயியாக இருந்தாலும் ஒரு வீட்டில் இந்த இடம் இருக்கிறவங்க ஒரு மரத்தை வளர்க்கலாம். ஒரு 4 ஏக்கர் இருக்கவங்க 4 ஏக்கரில் ஒரு பகுதியை மரமாக மாற்றலாம். அந்த மரப்பயிராக மாற்றுறதுல இந்த பலாப்பழ பயிர் பலா வந்து 4 ஒரு பங்கு பயிரிட்டாலே போதும். ஒவ்வொரு கல்லூரி வளாகத்திலையும், ஒவ்வொரு பள்ளி வளாகத்திலையும், ஒவ்வொரு அலுவலகத்திலையும் எங்கே பார்த்தாலும் பலா உருவாக்கிட்டாலே இந்த சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாக்க முடியும். இது வந்து அந்த பால் மரன்றதால வறட்சியும் தாங்கி வர்றதால நமக்கு உணவையும் தருது, சுற்றுச்சூழலுக்கு முழுமையான பாதுகாப்பு அளிக்கின்றது என்னுடைய கருத்துங்க. இது மண் வளம் எப்படி மேம்படுது? கிரவுண்ட் வாட்டர் வந்து ரீசார்ஜ் ஆகிருக்கா? உங்கள் அனுபவத்தில் எது நடந்திருக்குது? அது அதாவதுங்க, நீங்கள் எந்த பயிரிட்டாலும் அந்த பயிருக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் இங்கே தண்ணீர் தேவைன்னு ஒன்று இருக்குது. இது வறட்சியான காலத்தில் அந்த அதாவது இங்கே பண்ருட்டி பகுதி எடுத்தோம்னா 6 மாதம் காய்ச்சல், 6 மாதம் மழை. அதாவது ஜனவரிலேருந்து ஜூன் வரைக்கும் ரொம்ப மிக சொற்பமான மழை. அது மழை இல்லாத காலமாக எடுத்துக்கிறோம். ஜூலைலேருந்து டிசம்பர் வரைக்கும் அதிகமான மழை கிடைக்குது. இந்த நேரத்தில் காய்ப்பு பகுதி எப்போ இந்த பண்ருட்டி பகுதியிலன்னா இந்த ஜனவரிலேருந்து ஜூன் வரைக்கும் தான் அதிகமாக காய்ப்பு இருக்குது. அப்போ தேவைப்பட்டால் ஒரு தடவை தண்ணீர் கொடுக்கலாம். ஒரு 10% மகசூல் கொடுக்கும். தண்ணீர் தேவையே இல்லை. 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சொட்டு தண்ணி இல்லைனாலும் இந்த பலாவை வளர்க்க முடியும். தானே வளரும். காட்டில் வளர்றது. காட்டில் இருக்க மரங்கள் தண்ணி கேட்குதா? பாசனம் பண்ணுறோமா? நம்ம மரத்துக்கு தண்ணி காட்டணுன்ற சிந்தனையே இல்லாமல் நிலத்தடி நீரை ஒரு சொட்டு எடுக்காமல் 5 வருடம் காப்பாற்றினால் 20 தலைமுறையை உங்களுக்கு வந்து உணவாகவும் பழமாகவும் மரமாகவும் மர காய்கறியாகவும் தரக்கூடிய ஒரே மரம். எந்த நிலையில் வேணாலும் இந்த பலாவை சாப்பிட்லாம். சின்ன 1 கிலோ பிஞ்சு சாப்பிட்லாம், முழு உணவாக சாப்பிட்லாம். மீதி மற்ற எந்த பழத்தையும் நீங்கள் வந்து முழு உணவாக சாப்பிட தகுதியற்றதாக இருக்கும். பேலட் அப்படி அதாவது உண்ணும் தன்மை நம்ம விருப்பம் இருக்காது, விருப்ப உணவாக இருக்காது. இது எந்த நிலையிலும் எந்த நிலையில் சாப்பிட்டாலும் இன்னும் ஒரு கைப்பிடி சாப்பிட்லான்றது இந்த பலா மட்டும்தான். இதோட ஆயுள் காலம் எவ்வளோ இருக்குங்கய்யா? இது வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு நல்ல முழு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு வளரக்கூடிய மரங்களை கண் முன்னாடி பார்க்குறோம். ஆனால் இதனுடைய அதாவது வீரியமான விளைச்சல் அப்படின்றது விளைச்சல் குறையாமல் இருக்கிறது ஒரு 200 ஆண்டுகள் வரைக்குமே எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் உங்களுக்கு மகசூலை கொடுக்கும். இருக்க இருக்க கிளை விரிஞ்சிக்கிட்டே போகும், அதனுடைய மகசூலும் கூடிகிட்டே போகும். அதனால் இது வந்து ஒரு அரச மரத்தோடையோ ஆலமரத்தோடையோ அதனுடைய ஆயுசை நீங்கள் வந்து ஒப்பிடலாம். ஆலமரமும் அரச மரமும் இலையை உதிர்க்கும். இது இலை உதிராத பசுமை மாறாத காடுகள்ன்றதால சுற்றுச்சூழலுக்கு மிக அற்புதமான ஒரு படைப்பு, ஆண்டவனால் படைக்கப்பட்ட ஒரு அற்புதமான மரம் பலா மரம். ஐயா, அந்த பலா வந்து ஒரு 4 ஆண்டுகளில் காய்க்கும்னு சொன்னீங்க. இது எத்தனை ஆண்டுகளுக்கு முழு பலனை கொடுக்கும்? பலா 4 ஆண்டுகளில் 1-2 பழங்கள் ஆரம்பித்து 500க்கு மேற்பட்ட பழங்களை தரவுள்ளது. 500 ஆண்டுகளுக்கு மேலே இது வந்து வாழக்கூடியது. 1000 ஆண்டுகளும் உயிரோடு இருக்கும். இதனுடைய என்ன சொல்கிறது, இப்போ அதாவது அதிகப்படியான மகசூல் விளைச்சல் வந்து ஒரு 150-200 ஆண்டுகள் வரைக்கும் அந்த மகசூல் குறையாமல் இருக்கும். அப்புறம் ஆயுசு அதிகமாச்சுன்னா மரங்கள் கிளைய விடும், மகசூல் வந்து சற்று குறையலாம். நன்றிங்க. இப்போ பலா மரத்தை பற்றி நிறையா பேசிட்டோம். இதை வந்து விவசாயிகள் எப்படி நடவு செய்யும் முறையை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். பலா நடவு செய்கிறதுக்கு குழி எடுக்கணுங்க, குறிப்பிட்ட இடைவெளியில். அந்த எடுக்கும்போது ஒரு குழியோட அளவு 2 அடிக்கு 2 அடி, 2 அடி நீளம், 2 அடி அகலம், 2 அடி ஆழம் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். அந்த குழியை நிரப்புறது எப்படின்னா, மேல்மண் 2 பங்கு, 1 பங்கு குப்பை, கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோ மக்கிய உரம். ஆட்டு எருவாக இருக்கலாம், மக்கின சருகாக இருக்கலாம், இல்லை தொழு உரமாக இருக்கலாம், இல்லை மண்புழு உரமாக இருக்கலாம். அதை போட்டு நல்லா கலந்து அது கூட வந்து ஒரு குழிக்கு வந்து 10 கிராம் நம்ம வேரழுகல் நோய் வராமல் தடுக்கிறதுக்கு சூடாமோனாஸ் 10 கிராம் அல்லது ட்ரைகோடர்மா விரிடின்றது ஒரு 10 கிராம். இதை அந்த மண்ணோட கலந்து போட்டுடலாம். இதை போட்டுட்டு மண்ணை கொஞ்சம் எடுத்துட்டு திருப்பி அந்த கண்ணை பையிலேருந்து நீக்கிட்டு பையை வச்சு நட வேண்டியதான். நடும்போது
தரை மட்டத்திலிருந்து ஒரு 10 சென்டிமீட்டர் உயரமாக மண்ணை நிரப்பணும். ஏன் அப்படின்னா மழை பெய்யும்போது தண்ணி ஊற்றும்போது அந்த மண் வந்து திருப்பி கீழே அந்த உயரம் குறையும். அந்த வேருக்கு அடியில் தண்ணீர் எந்த வகையிலும் தேங்காத ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். ஒரு 10 நாள் வந்து தண்ணி விடும்போது தண்ணி தேங்கிச்சுன்னா செடி பட்டு போகும், வேறு அழுகல் நோய் வந்துடும். அதுதான் ஒரு முக்கியமான நடவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு. நடவு செய்த பலாக்கன்றுகளுக்கு எவ்வளோ நாளைக்கு கூட தண்ணி கொடுக்கணும், எவ்வளோ தண்ணி கொடுக்கணும், எத்தனை வருடத்துக்கு தொடர்ந்து தண்ணி கொடுக்கணும்? இது வந்து மானாவாரி பயிர்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ வந்து ஒரு காய்க்கிற ஆரம்பிக்கிற வரையிலும் தொடர்ந்து தண்ணி கொடுக்கணுமா அப்படிங்கிற விவரத்தை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது பாசன பராமரிப்பு, பாசனம் எப்படி பண்ணுறது அப்படின்றது, நடவு செய்யறதுக்கு ஏற்ற ஒரு காலம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லா பயிருக்குமே ஆடிப்பட்டம்னு சொல்லுவாங்க, ஜூன் ஜூலை. ஏன் அப்படின்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம பகுதியில் வந்து பருவமழை, 2 பருவமழை கிடைக்குது. தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை. அந்த மழையினுடைய பலனை அந்த செடி அனுபவிக்கணும்னா ஜூன் ஜூலையில் நாம் நடவு செய்யும்போது தண்ணீர் தேவைன்னு அர்த்தம்னா ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை கொடுத்தாலே போதும். தரையில் ஈரம் இருந்தால் போதும். தரையில் ஈரம் இருந்தால் நீ தண்ணீர் பாசனமும் தண்ணி ஊற்றுறது சொட்டு நீர் பாசனமே அவசியம் இல்லை. வருஷம் பூராவும் நடலாம். நீங்கள் அதான் ஜனவரி 1ஆம் தேதி நட்டாலும் அதுக்கு அந்த மண்ணில் ஈரப்பதத்தை நம்ம ஈடுகட்டி கொடுக்க முடியாது. ஒரு 3 நாளுக்கு ஒரு தடவை ஒரு செடிக்கு, அந்த வெயில் காலத்தில்னா ஒரு 10 லிட்டர் தண்ணி கொடுத்தா போதும் ஒரு செடிக்கு. செடி வாடாத அளவுக்கு பராமரிக்கணுன்றது தான் அதில் இருக்கக்கூடிய கவனிக்க வேண்டியது. மணல்னா 3 நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கணும். இருமண் பாடுனா வாரத்துக்கு ஒரு தடவை கொடுத்தா அந்த தண்ணீரை தாங்கி வளரும். இப்படி கொடுக்கும்போது அதை வளர்த்து கிளை சிம்பு விடுறதுக்கு 4 இல்லை 5 ஆண்டுகள் ஆகும். அதுக்கப்புறம் தண்ணி விடணுன்ற அவசியம் இல்லை. அது தானே வேர் வந்து 10 அடிக்கு 4 பக்கம் பரவி இருக்கும். அது கிடைக்கக்கூடிய அந்த 6 மாதத்து மழையிலே அது வளரக்கூடிய திறன் கிடச்சிரும். நாம் தண்ணீர் பாசனம் கொடுத்தாலோ இல்லை சொட்டு நீர் பாசனமாக கொடுக்கும்போது அந்த மகசூல் வந்து 20% 25% கூடும். ஏன்னா அதுக்கு நிறைய சத்துக்களும் தண்ணீரும் கிடைக்கும்போது அதனுடைய அளவு கூடும். பாசனம் பண்ணோம்னா சுவை சற்று குறையும். அப்போ சுவையான பலா வேணும்னா பாசனம் அவசியம் இல்லை. ஆரம்ப காலத்தில் சின்ன பிஞ்சாக இருக்கும்போது ஒரு பாசனம் கொடுக்கலாம். அப்போ வந்து காயும் வளமாக வரும், பெருசாகவும் இருக்கும். பின்னாடி அதனுடைய வளர்ச்சி பருவத்தில், அதாவது சின்ன பிஞ்சாக இருக்கும்போது கொடுத்துட்டு அடுத்து நிப்பாட்டிக்கிட்டோம்னா அந்த சுவை கூடுதலாக கிடைக்கும். வருடம் முழுக்க வந்து தண்ணி கொடுக்க வேணும்னு சொல்கிறீங்க. ஸோ உரம் என்னாவது விடணுமா? அதை மெயின்டைன் பண்ணுறது, இந்த கன்று வளர்ச்சிக்கு நம்ம வந்து இடுபொருள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணுமா? வருஷத்துக்கு எத்தனை நேரம் கொடுக்குற மாதிரி இருக்கும்? இது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. நம்ம தேர்வு செய்யக்கூடிய நிலம் வந்து சில நேரத்தில் அதிலே வந்து பூசணங்கள் நிறைஞ்சதாக இருக்கலாம், வேரல்கள் நோய் உருவாக்கக்கூடிய கிருமிகள் காரணிகள் இருக்கலாம். அந்த பூசண கிருமிகளோ மற்றதோ பாக்டீரியா இருக்கக்கூடிய அந்த வேரல்கள் நோய்க்கு காரணிகளை அழிக்கிறதுக்காக நம்ம என்ன சேர்க்கணும்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு செடிக்கு 10லேருந்து 20 கிராம் சூடோமோனாஸ் அல்லது ட்ரைகோடர்மா, ஒரு 20 கிலோ குப்பை, அதை தொடர்ந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம குப்பை போடலாம். அப்போ குப்பை போடுறதுக்கு ஏற்ற பருவம் எதுன்னா மழைக்காலங்களாக இருந்தது நல்லது. அதாவது ஜூன் ஜூலையில் ஒரு தடவை உரமும் அந்த வேரழுகல் நோயை எதிர்க்கக்கூடிய அந்த இயற்கை பூசணக்கொல்லி இது 2ஐயும் கலந்து மரத்தை சுற்றி போட்டு களை குத்தியால் சீவி விட்டுட்டோம்னா அது மண்ணுக்குள்ளே போய் வேருக்கு பாதுகாப்பு கொடுத்துரும். அதனால் ஆண்டுக்கு 2 முறை நாம் இந்த பணியை செஞ்சோம்னா ஒரு செடி கூட பாழாகாமல் பாதுகாக்க முடியும். ஓகேங்க. இப்போ மரம் நட்டுருக்கோம், தண்ணி வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம், மெயின்டைன் பண்ணுறோம், அதுக்கு உரம் 6 மாதத்துக்கு ஒரு தான் கொடுக்கலான்னு சொல்கிறீங்க. இந்த காய்க்க ஆரம்பித்த பிறகு இதை வந்து அதிக எடை உள்ளதா, இது தரமான காயா, இதை மாற்றுறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்குதா? அதில் இந்த ஒவ்வொரு மரம் வந்து இது பல்லாண்டு பயிர், 100 ஆண்டுகளும் வளரக்கூடியன்னு சொல்லி அந்த ஒரே இடத்துல தான் மரம் இருக்கிறதால அதனுடைய வேரை சுற்றி தேவையான சத்துக்களை சேர்க்க வேண்டியது நம்ம கடமை. அதனால தான் 6 மாதத்துக்கு ஒரு தடவை சிறிய பயிராக இருக்கும்போது 10 கிலோவும், பெரிய மரமாக இருந்தபோது ஒரு மரத்துக்கு 50 கிலோ, அதாவது தொழு உரம்னு சொல்லுவாங்க, மக்கு உரம்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து ஆட்டுக்கு புழுக்கன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம வந்து மரத்துக்கு 50 கிலோ அளவுக்கு போட்டாலே அதுக்கு தேவையான சத்துக்களை அது கொடுத்துரும், நம்ம மகசூலும் அதிகரிக்கும். இது வந்து அதான் நான் கேட்குறது என்னென்னா, அதிக எண்ணிக்கையில் காய் இருந்தால் நான் லாபம் அதிகமாக இருக்குமா, இல்லை வந்து ஒரு மரம் வந்து ஒரு 5 வருஷத்து மரத்தில் வந்து நிறைய காய்ச்சிருச்சு, சில பூவை வந்து மாம்பூலாம் உதிர்த்து விடுவாங்க. இப்போ அந்த மாதிரி இதில் வந்து எல்லாத்தையும் அப்படியே விட்டுடுறோமா, இல்லை சில பூக்களை உதிர்த்து அதை மெயின்டைன் பண்ணணுமா? அதை மட்டும் கொஞ்சம் சொன்னீங்க.
அதாவது மிக அருமையான ஒரு கேள்வி. பண்ருட்டி பலாவினுடைய பெருமையை எங்கே ஆரம்பிக்குதுன்னா, கன்னி கழித்தல்னு சொல்லுவாங்க இங்கே கிராமத்தில், அந்த பழக்க மொழி. அதாவது ஒரு காம்புக்கு ஒரு காயை மட்டும்தான் விடுவாங்க. ஒரு காம்பிலே 2 காய் வரும், 3 காய் வரும், 5 காய் வரும், 10 வரைக்கும் வரும். ஒரு காம்புக்கு ஒன்று வரும்போது இது கிட்டத்தட்ட குடும்ப கட்டுப்பாடு மாதிரிங்க. ஒரு குடும்பம், ஒரு வீடு, ஒரு குடும்பம், ஒரு வாரிசு, ஒரு குழந்தைன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு காம்புக்கு ஒரு காயை விடும்போது அது வளமாக இருக்கும், திரட்சியாக இருக்கும், ஒரே சைஸாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு சில மரங்களில் பார்க்கலாம், கழித்து விட்டு ஒரு காம்புக்கு ஒன்று தான் இருக்கும். 2 விட்டோம்னா என்ன ஆகும்னா, ஒரு காய் வந்து 10 கிலோ வர்றது, அந்த ஒரு காம்பில் 2 விட்டோம்னா 6 கிலோ 4 கிலோ அதை பகிர்ந்து கொள்ளும். அதனால் கன்னி கழிக்கிறது, அல்லது இங்கிலீஷில் சொன்னால் ப்ரூனிங் அல்லது தின்னிங்னு சொல்கிறது, ஒரு காம்புக்கு 1 தான் விடணும். அப்போ ஆரோக்கியமாக இருக்கும், ஒரே சைஸாக இருக்கும், திரட்சியாக இருக்கும், அதனுடைய தரமும் நல்லாயிருக்கும், சந்தை வாய்ப்பு அதிகம் அதுக்கு. இன்றைக்கி உலக அளவில் கின்னஸில் பதிவு பண்ணது, அது கூட என்னுடைய முன்னிலையில் தான் பண்ருட்டியில் தான் பதிவு பண்ணாங்க. 48.8 கிலோ தான் வந்து கின்னஸில் பதிவாயிருக்கு. ஆனால் நம்ம பண்ருட்டியில் விளையக்கூடிய பலாவினுடைய உச்ச அளவு 120 கிலோ. உலகத்தில் எங்கேயும் பதிவு செய்யப்படாத 40 தாண்டி நம்மகிட்ட இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மண் வகை, செம்மண் வகை. அதிகபட்ச சுவை 44 நான் பதிவு பண்ணியிருக்கேன் எங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பலாமரம்.